லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் பார்த்தீங்கன்னா டியூவலிசன் இண்டெக்ஸ் பத்தி பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதை பத்தி பார்க்க போறோம். ஓகே, இது ஒரு முக்கியமான டாபிக்ங்க. இதுல இருந்து கண்டிப்பா லாஸ்ட் குரூப் 1ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அது போக ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்டிஜி கோல்ஸை பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜி அல்லது அப்ரிவேஷன்ல கூட எஸ்டிஜி அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இது என்னன்னா யுஎன்ஓவின் நிலையான வளர்ச்சி உச்சி மாநாட்டில் எஸ்டிஜி கோல்ஸ் வந்து 193 உறுப்பு நாடுகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இந்த யுனைடெட் நேஷன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் சமிட் எப்ப நடந்துன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2015. இதுவும் கேட்பாங்க. நடைபெற்ற இடம் பாத்தீங்கன்னா நியூயார்க். எஸ்டிஜி கோல்ஸை வந்து எப்ப நடைமுறைப்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா 1/1/2016. இலக்கு அடைவதற்கான காலம் என்னன்னா 230. இதுல மொத்தம் எத்தனை இலக்குகள் பண்ணியிருக்கிறாங்கன்னா 17 இலக்குகள். அது எந்த மாதிரி பேசிக்கலன்னா வெர்டிகல்ஸ். மொத்த குறிக்கோள்னு பாத்தீங்கன்னா 169 குறிக்கோள் இருக்குது. ஓகேங்களா? அப்ப இந்தியாவில் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வெளியிடுறாங்க. சரிங்களா? அது யாருன்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். அப்ப இந்தியால சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் யார் வெளியிடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். அப்போ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் சமிட் எப்ப நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 2015. இடம் பாத்தீங்கன்னா நியூயார்க்கு. இது என்னிலிருந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 1/1/2016. இலக்கு அடைவதற்கான காலம் எப்பன்னா 2030. மொத்த இலக்குகள் வந்து 17. மொத்த குறிக்கோள்கள் வந்து 169. இந்தியால எஸ்டிஜி கோல்ஸ் வெளியிடும் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயோக். ஓகே, இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா 2018, 19, 20, 20, 21, 23, 24 இதுவரை வந்து எஸ்டிஜி சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அதாவது எஸ்டிஜி கோல்ஸ் வந்து இந்தியால 4 முறை வெளியிட்டு இருக்கிறாங்க. முதல் முறைன்னு பாத்தீங்கன்னா 2018. அதுல இந்தியாவோட காம்போசைட் ஸ்கோர் அதாவது மொத்த மாநிலங்களோட ஆவரேஜ், சரிங்களா, மொத்த மாநிலங்களோட ஸ்கோரான்னு பார்க்கும்போது 57. 2019-20 பாத்தீங்கன்னா 60. 2020-21 பாத்தீங்கன்னா 66. 2023 இதுதான் சமீபத்துல வெளியிட்ட அறிக்கை. இதுல நம்ம எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 71. சரிங்களா? ஓகே, இந்த 2018 வெளியிடும் போது அதுல தமிழ்நாட்டோட இடம் பாத்தீங்கன்னா 3வது இடம் 66 மார்க். அதே 19-20 3வது இடம் 67. 20-21 3வது இடம் 74 மார்க். 4வது இது வெளியிடும் போதும் 3வது இடம் 78 மார்க். அப்ப இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல வந்து தமிழ்நாடு தொடர்ந்து எத்தனை முறை 3வது இடம் வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். 4 முறை 3வது இடத்துல இருக்குது. ஒவ்வொரு ரிப்போர்ட்ல ஒவ்வொரு திருப்பி வரும்போது தமிழ்நாடு வந்து 3வது இடத்துல இருக்குது. அதுல ஸ்கோர் கேட்கலாம். சரிங்களா? காம்போசைட் ஸ்கோர் என்ன தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னா சமீபத்துல வெளியிட்டதுன்னு படி பாத்தீங்கன்னா 78, 66, 67, 74, 78. ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் 2023-24 பிரீஃபா பார்க்க போறோம். அதுல தமிழ்நாட்டோட இடம் என்னது அந்த நம்ம பார்த்தோம்ல இந்த 17 இலக்குகள். இந்த 17 இலக்குகள்ல தமிழ்நாடு ஒவ்வொரு இடத்துல என்னென்ன இடம் வகிக்குது, ஒவ்வொரு இதுலயும் வந்து முதல் மாநிலம் என்னது, முதல் யூனியன் பிரதேசம் என்னது, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகே, இந்த சஸ்டைனபிள் கோல்ஸ் ரிப்போர்ட் 2023-24 பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 ஸ்டேட்ஸ், சரிங்களா, அப்புறம் லாஸ்ட் 5 ஸ்டேட்ஸ். அந்த 17 இலக்குகள்லயும் முதல் 5 மாநிலங்கள், கடைசி 5 மாநிலங்களை முதல்ல பார்த்துக்கலாம். இப்போ 2023-24 வந்து முதல் மாநிலம் பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் 79, கேரளா வந்து 2வது இடம் 79, தமிழ்நாடு 3வது இடம் 78, கோவா 4வது இடம், இமாச்சல் பிரதேஷ் 5வது இடம். அப்ப என்ன கேட்கலாம்னா 2023-24 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ல வந்து தமிழ்நாடோட மார்க் காம்போசைட் ஸ்கோர் என்னன்னு கேட்கலாம். 78. தமிழ்நாடு எத்தனாவது இடம் கேட்டா 3வது இடம், அல்லது முதல் 5 மாநிலங்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, லாஸ்ட் 5 ஸ்டேட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, நாகாலாந்து, ஜார்க்கண்ட், பீகார். ஓகே, அதே மாதிரி யூனியன் டெரிட்டரிஸோட அந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்லாம் அவங்களுடைய இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சண்டிகர் இருக்கிறாங்க, 2வது ஜம்மு அண்ட் காஷ்மீர், 3வது புதுச்சேரி, 4வது அந்தமான் நிக்கோபார், 5வது டெல்லி, 6வது தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ, 7 லட்சத்தீவுகள், 8 லடாக். ஓகே, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்து ஒரு 4 டைப்பா பிரிக்கிறாங்க அந்த ஸ்கோர்ல வந்து, சரிங்களா. ஆஸ்பிரண்ட்னா 0 to 49 வர்றவங்க ஆஸ்பிரண்ட். பெர்ஃபார்மர்னு பாத்தீங்கன்னா 50 to 64. ஃப்ரண்ட் ரன்னர்னு பாத்தீங்கன்னா 65 to 69.
அச்சீவர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 100. இப்ப தமிழ்நாடு வந்து இதுல ஒரு இதுல வந்து அச்சீவர்ஸ், அதாவது 100 இது அடைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகே, நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம் 17 கோலு. அதாவது 2023-24 அவங்க எத்தனை கோல் மொத்த கணக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா மொத்தம் 16 கோல் கணக்குல எடுத்திருக்கிறாங்க, ஒரு கோல் எடுக்கல. சரிங்களா? நம்ம கோல் 1 அது என்னது, அதுல வந்து முதல் மாநிலம் என்னது, அதுல யூனியன் டெரிட்டரியில யாரு முதல்ல இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க போறோம் அந்த 16 கோல்லையும். இப்ப கோல் 1 என்னன்னு பாத்தீங்கன்னா நோ பாவர்ட்டி. சரிங்களா? அதுல தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. அப்போ எந்த இதுல வந்து எஸ்டிஜி கோல்ஸ்ல வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது, அது என்ன கோல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுல ஏதாவது ஒரு 4 கோலை கொடுத்துட்டு இந்த 4 கோல்ல கீழ்கண்ட எந்த கோல்ல வந்து தமிழ்நாடு வந்து முதல் இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்ப என்னன்னா பாவர்ட்டி, அதுல வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. யூனியன் டெரிட்டரியில பாத்தீங்கன்னா தாத்ரா நகர் ஹவேலி, டாமன் டையூ. அடுத்து கோல் 2 என்னன்னா ஜீரோ ஹங்கர், அதுல கேரளா முதல்ல இருக்கிறாங்க. இங்க யூனியன் பிரதேசம்ல வந்து புதுச்சேரி. மூணாவது வந்து ஹுட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங், இதுல யாருன்னா குஜராத் இருக்கிறாங்க, இங்க டெல்லி இருக்கிறாங்க. கோல் 4 குவாலிட்டி எஜுகேஷன், இங்க கேரளா, இங்க யாருன்னா டெல்லி இருக்கிறாங்க. கோல் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, இதுல வந்து நாகாலாந்து இருக்கிறாங்க, இங்க லட்சத்தீவுகள் இருக்கிறாங்க. கோல் 6 கிளீன் வாட்டர் அண்ட் சானிடேஷன், இங்க இதுல யார் இருக்காங்கன்னா கோவா இருக்கிறாங்க, இங்க வந்து அந்தமான் நிக்கோபர் ஐஸ்லாண்ட்ஸ். 7 வந்து அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி, அதுல ஆந்திர பிரதேஷ், அசாம், கோவா. அதாவது வருஷப்படி பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், அசாம், கோவா. சரி, அந்த 3 கொடுத்து யாருன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ் தான் சொல்லணும். இங்க வந்து அந்தமான் நிக்கோபர் ஐஸ்லாண்ட் அண்ட் சண்டிகர், டெல்லி அவங்க இருக்கிறாங்க. அடுத்து டீசென்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth, அதுல யாருன்னு பாத்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ், லடாக். அடுத்து கோல் 9 இண்டஸ்ட்ரி, இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதுல யாருன்னு பாத்தீங்கன்னா முதல் இடத்துல கோவா, யூனியன் பிரதேசத்துல வந்து புதுச்சேரி. அடுத்து ரெடியூஸ்டு இன்ஈக்வாலிட்டி, இதுல பாத்தீங்கன்னா கோவா இருக்கிறாங்க, இங்க வந்து புதுச்சேரி இருக்கிறாங்க. அடுத்து கோல் 11 சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ், இதுல யாருன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா இருக்கிறாங்க, இங்க சண்டிகர். ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், இங்க யாருன்னு பாத்தீங்கன்னா திரிபுரா, இங்க ஜம்மு அண்ட் காஷ்மீர். கோல் 13 கிளைமேட் ஆக்ஷன், இங்க யாருன்னா சிக்கிம், தமிழ்நாடு. ரெண்டுமே இருக்கிறோம், சிக்கிமும் இருக்குது, தமிழ்நாடு இருக்குது. சரிங்களா? சண்டிகர். அப்போ ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருந்தோம், நோ பாவர்ட்டில வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. அடுத்து கிளைமேட் ஆக்ஷன்ல வந்து சிக்கிம் கூட நம்ம பகிர்ந்துக்கிறோம், தமிழ்நாடு இருக்குது. சரிங்களா? இங்க சண்டிகர். அடுத்து லைஃப் பிலோ வாட்டர்ல வந்து வெஸ்ட் பெங்கால், இங்க யாரும் அவங்க கொடுக்கல. அடுத்து கோல் 15 வந்து லைஃப் ஆன் லேண்டு, ஜார்க்கண்ட், திரிபுரா, இங்க தாத்ரா நகர் ஹவேலி அண்ட் டாமன் டையூ. பீஸ், ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இங்க வந்து பாத்தீங்கன்னா குஜராத், இங்க வந்து லடாக். சரிங்களா? கோல் 17 என்னன்னு பாத்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ். சரிங்களா? பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ், அதாவது ஓவரால் இந்தியால பார்ட்னர்ஷிப் ஃபார் கோல்ஸ். இதுல வந்து இந்த திருப்பு வந்து இது எடுக்கல. அப்போ இந்த எஸ்டிஜி 2023-24 மொத்தம் எத்தனை கோலை வந்து அவங்க கணக்கிட்டுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 16 கோல்ஸ். 15. சரிங்களா? அவங்க ஆப்ஷன்ல 15, 17, 16 அப்படின்னு போக்கலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா 16. அப்போ இந்த ஒவ்வொரு கோல்ல எந்த ஸ்டேட் முதல்ல இருக்கு, எந்த யூனியன் பிரதேசம் முதல்ல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருங்க. அதே மாதிரி தமிழ்நாடு எந்த இடத்துல எதுல முதல்ல இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருங்க. அதுக்கடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவராலா ஒவ்வொரு கோல்ல வந்து நம்ம தமிழ்நாடோட ஸ்கோர், காம்போசைட் ஸ்கோர். சரிங்களா? தமிழ்நாடு, அதே மாதிரி காம்போசைட் ஸ்கோர் ஆஃப் இந்தியா. அந்த 16 கோல்ல வந்து தமிழ்நாடு ஒவ்வொரு இதுல எந்தெந்த இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஓகே, நம்ம வந்து கோல் 7ல வந்து 100, அதாவது அச்சீவர். அப்ப கோல் 7 வந்து நம்ம என்ன சொன்னோம், அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. ஓகே, அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜி. அந்த கோல் 7ல வந்து நம்ம எந்த ரேங்க்ல இருக்கோம்னு பாத்தீங்கன்னா அச்சீவர் இடத்துல இருக்கிறோம். சரிங்களா? 100 மதிப்பெண்ல இருக்கிறோம். ஓகே, அடுத்து கோல் 6ல வந்து நம்ம என்னன்னா 90 மார்க். கோல் 16ல 78, 15ல 72, 3ல வந்து 77, 8ல வந்து 81, 10ல வந்து 76, கோல் 11ல வந்து 81, 12ல வந்து 78, கோல் 1ல வந்து 92. இதுதான் என்னது
நோ பாவர்ட்டில வந்து தமிழ்நாடு. அடுத்து கோல் 2ல 75, கோல் 13ல 81, கோல் 4ல 76, கோல் 9ல 67, கோல் 5ல 53. அப்போ இந்த 53னா தமிழ்நாடு எந்த இதுல வந்து 53னா இப்போ இதுல வரும் பெர்ஃபார்மர். அப்ப தமிழ்நாடு அந்த 16 கோல்ல வந்து எந்த இதுல வந்து பெர்ஃபார்மர் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி கூட நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கு தான் நம்ம அதை போல்டு பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? அது என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். அப்போ கோல் 5 பார்த்துக்கணும். இப்போ இந்தியான்னு பார்த்தீங்கன்னா 7ல வந்து 96, 6ல வந்து 89, 16ல 74, கோல் 15ல 75, கோல் 3ல 77, கோல் 8ல 68, கோல் 10ல 65, கோல் 11ல 83, 12ல வந்து 78, 1ல வந்து 72, 2ல 52, 13ல 67, 4ல 61, 9ல 61. அப்போ இந்த 52, 61, 61 இதெல்லாம் எந்த இதுல வருது அப்படின்னு சொல்லி பார்த்து வச்சிருங்க. 61 அப்போ பெர்ஃபார்மர். அப்போ இந்தியா வந்து எந்த கோல்ல எல்லாம் பெர்ஃபார்மர்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோல் 2, கோல் 4, கோல் 9. அதே மாதிரி தமிழ்நாடுன்னு பாத்தீங்கன்னா கோல் 5. அதே மாதிரி தமிழ்நாடு வந்து எந்த இதுல வந்து அச்சீவர் ரேங்க்ல இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கோல் 7ல வந்து அச்சீவர்ல இருக்கிறாங்க. இடத்துல எதுலலாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நோ பாவர்ட்டிலையும் கோல் 13ல வந்து கிளைமேட் ஆக்ஷன்லயும் வந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்கிறாங்க. ஓகே, லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல நமக்கு என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா ஓகே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை, அதாவது அரேஞ்ச் தி ஃபாலோவிங் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் பை யுஎன்ஓ. அதாவது இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குல்ல, நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். மொத்தம் எத்தனை இலக்குகள் சொல்லியிருக்கிறோம்? 17 சொல்லியிருக்கிறோம். இதுக்கு இந்த 17 இலக்குகள்ல அவங்க ஒரு 4 இலக்குகளை கொடுத்துட்டு அந்த 4 இலக்குகளை வரிசைப்படுத்தி சொல்றாங்க. இப்ப நம்ம கோல் 1னா நோ பாவர்ட்டி சொல்லியிருக்கிறோம், கோல் 2னா என்ன சொல்லியிருக்கிறோம்? ஜீரோ ஹங்கர் சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ அவங்க ஒரு 4 கோலை கொடுத்து அந்த கோல் வரிசைப்படி அவங்க பண்ண சொல்லியிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஜீரோ ஹங்கர்னு சொல்றாங்க. ஜீரோ ஹங்கர் கொடுத்துருக்காங்க. இது 1ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து குட் ஹெல்த் கொடுத்துருக்காங்க. குட் ஹெல்த் எங்க இருக்குது? குட் ஹெல்த் இது 2ஆம் நம்பர் கொடுத்துருக்காங்க. அடுத்து நோ பாவர்ட்டி இது 3 கொடுத்துருக்காங்க. அடுத்து குவாலிட்டி எஜுகேஷன் இது 4 கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா இதை வந்து கோல் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன வரும்? ஃபர்ஸ்ட் கோல் 1 தான் வந்து நோ பாவர்ட்டி. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 3. அடுத்து என்ன வரும்? 1 கோல் 2 1. அடுத்து என்ன வரும்? கோல் 3 2. அடுத்து என்ன வரும்? கோல் 4. இப்போ ஆப்ஷன் என்னது? 3 1 2 4. சரிங்களா? அப்ப இது வந்து லாஸ்ட் டைம் நமக்கு நடந்த குரூப் 1 எக்ஸாம்ல வந்து கேட்டிருக்காங்க. நம்ம சிலபஸ்ல பாத்தீங்கன்னாலே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி குரூப் 2, குரூப் 1, குரூப் 4ல எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது. அப்ப என்ன கேட்கலாம்னா இனி பிற்காலத்துல இன்னும் கொஸ்டின் டஃபா கேட்கும்போது ஒரு 4 கோலை கொடுத்து இதுல எந்த கோல் வந்து யுஎன்ஓ சொன்ன கோல்ல வந்து 17 கோல்ல இடம்பெறவில்லை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அப்போ உங்களுக்கு என்ன தெரியணும்னா இந்த 17 கோலும் உங்களுக்கு மனப்பாடமா தெரியணும். அதுல எந்த கோல் முதல்ல வருது, எந்த கோல் 2ஆம் இடத்துல வருதுன்னு தெரியணும். ஒவ்வொரு கோல்ல தமிழ்நாடு எந்த கோல்ல எல்லாம் தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது, தமிழ்நாடு எந்த கோல்ல அச்சீவர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா அஃபோர்டபுள் அண்ட் கிளீன் எனர்ஜில அச்சீவர்ல இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஒவ்வொரு கோல்ல என்னென்ன மார்க்கு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? அப்புறம் இந்தியாவோட ஒவ்வொரு கோல்ல என்ன மார்க்கு, அப்புறம் இந்த 23 24ல வந்து தமிழ்நாட்டோட காம்போசைட் ஸ்கோர் எவ்வளவு? 78. இந்தியாவோட காம்போசைட் ஸ்கோர் என்னது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். சரிங்களா? இந்தியாவோட காம்போசைட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 71, தமிழ்நாடு 78. ஓவராலா 4 திருப்பு வெளியிட்டையில வந்து தமிழ்நாடு 4 திருப்பு எந்த இடத்துல வைக்குது அல்லது எத்தனை முறை 3ஆம் இடம் வைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி முக்கியமான இண்டெக்ஸ்லாம் நம்ம வரக்கூடிய வகுப்புல பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம கிளாஸை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க.